எப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சரியானபடி சொல்ல முடியும், அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக சுவிசேஷம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தினுடைய பிரிக்க முடியாத பங்குகள் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதே போல் அவருடைய மறுபடியுமாக வருகை, அவருடைய வருகை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாருன்னா, அவர் பட்ட பாடுகள் எதற்குவென்றால் உங்களுக்கும் எனக்கும் அடிச்சுவடுகள். பாடு ஒன்றும் பட்டாலே இவன் பண்ண ஏதோ தப்புக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. பாட்டு கஷ்டப்படுறவனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதை வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சிற மாதிரி, அதை எரியிற நெருப்பில் என்ன செய்கிறது, எண்ணெயை ஊற்றுற மாதிரி. கஷ்டப்படுறவன் எல்லாருமே பாவி இல்லை. ஏன்னா யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அப்போஸ்தலர் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்குறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சிக்கு சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். அதிலும் விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் ஏசாயாவுடைய புத்தகம் 52வது அதிகாரம் 53வது அதிகாரம் எவ்வாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று பிலிப்பு எத்தியோப்பியாவினுடைய அதிகாரிக்கு அதை வைத்து இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு பிரசங்கித்தான். அது ஞானஸ்தானம் வரைக்கும் போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரு ஞானஸ்தானம் எனக்கு கொடுக்க என்ன தடை இருக்கிறது என்ற கேள்வி அளவிற்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார். எப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை சரியானபடி சொல்ல முடியும், அல்லது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக சுவிசேஷம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். கடைசியாக நாம் போன நிகழ்ச்சியில் கிறிஸ்துவானவர் பாடு அனுபவிப்பதை குறித்து நாம் வாசித்து கொண்டு வந்தோம். எல்லா இடங்களிலும் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இது எல்லா இடத்துலையும் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தினுடைய பிரிக்க முடியாத பங்குகள் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதே போல் அவருடைய மறுபடியுமாக வருகை, அவருடைய வருகை. இயேசுவானவர் இப்படியாக பாடுபட வேண்டும் என்பது ஆதியாகமத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிற எல்லா நிருபங்களிலும், எல்லா மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள், அடுத்ததாக தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீதங்கள் எல்லாவற்றிலும் எழுதப்பட்டிருக்கிறது. சகலத்தை உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தது. எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ரொம்ப அழகான அந்த எபிரேயர்கள் நிருபத்தில் இந்த 2வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்களேன். ரொம்ப அழகான வசனம், நம்ம எப்போவுமே நாம் அடிக்கடி வாசிக்கக்கூடிய வசனம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க யாருமே போய் யாருமே கேட்க முடியாது, சோதனைனா என்னன்னு இயேசுகிறதுக்கு தெரியுமாயா அப்படின்னு கேட்க முடியாது. என்ன, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர்கள் நிருபத்தை நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கமாக படிக்கணும் ஒரு தடவை. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதாவது நான் 2 இதை நீங்கள் அடிக்கடி நான் உங்களை பார்த்துட்டு வர சொல்லுவேன். என்ன சொல்லணும்னா, இயேசுவானவர் எப்படி பலியாடாக அவர் ரத்தம் சிந்தினார், எப்படி போக்காடாக நகரத்திற்கு வெளியிலே பாடுபட்டார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசுவானவர் போக்காடாக வெளியிலே பாடுபட்டதை, அதாவது போக்காடு வெளியிலே கொண்டு போகப்படும், இயேசுவானவர் போக்காடாக அவர் பாடு அனுபவித்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாருன்னா, அவர் பட்ட பாடுகள் எதற்குவென்றால் உங்களுக்கும் எனக்கும் அடிச்சுவடுகள். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? பாடுபடுவதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஆசீர்வதிக்கப்படவே அழைக்கப்பட்டு இருக்கிறோன்னு. இங்கே அவர் சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசத்திற்காக வரக்கூடிய பாடுகளையும் அனுபவிப்பது நமக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்தவ சீஷத்துவத்தில் பாடுகள் இல்லாத சீஷத்துவம் என்பது இல்லை. சரி,
இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு கிறிஸ்து கூட அப்படிங்கிறார். கிறிஸ்துவம்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்த நம்ம பேதுருவானவருடைய கடிதங்கள் எழுதும் போது நம்ம பார்த்தோம், கிறிஸ்து கூட அவர் கூட என்ன செய்தாராம்? உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. நம்ம என்ன சொன்னோம்? அடிச்சுவடுகளை நம்ம பார்க்கணும்னா அவருடைய அடியின் மேல் அடி எடுத்து வைக்கும்படி, அவர் போன அதே அடியில் வைக்கும்படியாக. அப்போ உங்களுக்கு எனக்கு இன்னொரு பாதையை ஆண்டவர் வைக்கல, அவர் போன பாதையை தான் வச்சிருக்கிறாரு. அடிச்சுவடுகளை வைக்கும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். அதாவது நம்ம வந்து பார்க்கும்போது என்ன சொன்னோம்? இதுபடி தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்து போயிருக்கிறார். அதே போல் 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி சொல்கிறார். ஏனெனில் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நம்ம வந்து ரட்சிப்பினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? கர்த்தரோடு உள்ள ஐக்கியம், முறிந்து போன ஐக்கியத்தை திரும்ப சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்காக பாடுபட்டார். இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி இருக்க வாசிங்க, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அவர் வந்து மனசால பாதிக்கப்பட்டாருங்கிறது ஒன்று, இவர் மாம்சத்திலே பாடுபட்டார் அப்படிங்கிறது இன்னொன்று. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லலாம், இயேசுவானவருடைய பாடுகள் எல்லாம் என்னது சைக்காலஜிக்கல், அதாவது மன ரீதியான பாடுகள்னு சொல்லுவாங்க. இல்லை, சரீர பிரகாரமாக பாடுபட்டார். பாடு, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, இதை பிரிக்கவே முடியாது. அவரை விட்டு நாம் எண்ணாமல் போனோம். அவரை நாம் வந்து கண்டுக்கிறவே இல்லை. அவரை வந்து இயேசுவானவரை கண்டுகொள்ளவே இல்லை. இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, ஏன் பாடுபடக்கூடிய ஒரு மனுஷனை சாதாரண உலகமே கண்டுகொள்வதில்லை? சாதாரணமாக இப்போ நமக்கு வந்து நல்லா இருந்தோம்னா, கஷ்டப்படலை, நல்லா இருக்கிறோம், வீட்டுக்கெல்லாம் செய்கிறோம், மற்றவங்களுக்கெல்லாம் செய்கிறோம்னா நிறைய பேர் வர்றாங்க. நம்ம கஷ்டப்படுறோம்னா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? கஷ்டப்படுறோம், உண்மையான அன்புள்ளவங்க அவங்க மட்டும் வருவாங்க, மற்றபடி யாருமே வரமாட்டாங்க. ஏன் அவர்களை பாடுபடக்கூடியவர்களை எண்ணாமல் போகிறோம்? அன்பு இல்லாததுனாலே. ஓகே, பாடு வந்தம் பட்டாலே இவன் பண்ண ஏதோ தப்புக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு பாட்டு. கஷ்டப்படுறவனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அதை வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சிற மாதிரி, அதை எரியிற நெருப்பில் வந்து என்ன செய்கிறது, எண்ணெயை ஊற்றுற மாதிரி, அல்லது காயத்தில் உப்பள்ளி போடுற மாதிரி. பாடுகள் வந்தாலே என்னன்னா, இவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான், இவன்கிட்ட போகக்கூடாது. என்ன கிறிஸ்து பாடு மரணம், இந்த பாடு மரணம் மக்களுக்கு விருப்பம் இல்லை. யாருமே பாடுபடக்கூடாது, நல்லதான், எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது. ஆனால் கஷ்டங்கள் வருவது நிச்சயமாக வரும், பாடுகள் வருவது நிச்சயமாக உண்டு. கஷ்டப்படுறவன் எல்லாருமே பாவி இல்லை. ஏன்னா யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், அப்போஸ்தலர் எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்குறோம், அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம், உண்மையாய் கர்த்தருக்காக உழைக்கிறவர்களை பார்க்குறோம். பாடுகளின் ஊடாக அவர்களை பரிசுத்த ஆண்டவர் படுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக அநேக உதாரணங்களை வைத்திருக்கிறார். இப்போ வந்து சீஷத்துவத்தில் இந்த சிலுவை சுமக்கக்கூடியது சீஷத்துவத்தில் இல்லாமல் போயிடுச்சு. சிலுவையை கிராஸில் வேணால் போட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நான் சுமந்து கொள்கிறோம், கழுத்தில் போட்டுக்கிறோம், தோலில் போட மாட்டோங்கிறாங்க. இந்த பாடுகளே இல்லை. இப்போ பாடுகள் இருந்தாலே பிரச்சனைகள். இன்னொரு என்ன ஏன் விரும்பவில்லை என்றால், சரியான வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை மக்கள் அறியவில்லை. ஏன் இயேசுவானவரை விரும்பலை? உண்மை நிலை என்ன? அவர் உங்களுக்காக எனக்காக பாடுபட வேண்டியது அவசியமாக இருந்தது. உண்மை நிலையை அவர்கள் அறியவில்லை. சுவிசேஷத்தினுடைய வல்லமையை அவர்கள் அறியவில்லை. மேலாக அவர்கள் அறிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், பணத்தினால் என்ன பண்ண முடியும், புத்தியினால் என்ன பண்ண முடியும், ஆள் பலத்தினால என்ன பண்ண முடியும், அரசியல்னால் என்ன பண்ண முடியும், அதைத்தான் பார்க்கிறார்களே தவிர, ஒரு மனிதன் பாடுகள் மூலமாக அநேகரை இயேசு கிறிஸ்துவே எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து பாடுகள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வர்றாருன்னா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் வந்து இயேசுவானவர் வந்து இந்த கழுதை மேலே வராமல் குதிரை மேலே வந்திருந்தாருன்னா ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க.
இல்லையா? குதிரை மேலே வந்திருக்கணும், வெள்ளை குதிரை மேலே அவர் வந்திருக்கணும். அந்த நாளில் கத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தா. இன்னொன்று வந்து சுயநீதி. ஏசு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் செய்கிறது எங்களுக்கு நல்லது போதும். அப்புறம் தானம் தர்மம் அப்படின்லாம் பண்ணிட்டா போதும். எல்லாம் இன்றைக்கி எல்லாம் கர்மையா, விதிப்படி தான் நடக்கும். இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர் கஷ்டப்பட்டார், அதோடு விட்டுரு, அது கஷ்டம் அப்படியே விதிப்படி தான் நடக்கும். அதற்கு மேலாக இருதயத்தினுடைய கடினம், பாவத்தினுடைய பயம். இன்னொரு பகுதி சொல்லுவாங்க, கடைசியில் எல்லாரும் ஒரே சவக்குழிக்கில் தானே போகிறோம், எல்லா வழி எம்மதமும் சம்மதம், எல்லா வழியும் ஒன்று தான். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார்னா பாடுபட்டு சுவிசேஷத்தில் நீங்கள் ஏன் இவ்வளோ பாடுபடணும்? சுவிசேஷத்தில் பாடுபடுறவனும் இறந்து போகிறான், சுவிசேஷம் அறியாமல் பாடுபடாமல் நல்லாக வாழ்கிறவனும் இறந்து போகிறான். இதில் என்னையா பெரிய வித்தியாசம்? என்ன பெரிய வித்தியாசம்? நித்தியர், அதாவது மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது மரணத்துக்கு முன்பதாகவே அது வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இன்னும் அவர்களுக்கு பூர்ணப்படவில்லை. கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கிறிஸ்துவோடு பாடுபட்டால் கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பாடுகளுக்கு பங்காளிகளாக, பாடுகளுக்கு, அதாவது அவருடைய ஆளுகைக்கு பங்காளிகளாக வேண்டும் என்றால் அவருடைய பாடுகளுக்கும் பங்காளிகளாக வேண்டும் என்று சொல்கிறாங்க. வேற ஏன் பாடுகளை குறித்து பேச வேண்டாம்னே சொல்கிறாங்க நிறைய இடங்களில். இதில் வந்து ரொம்ப அழகாக ஏசாயா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஏன்னா அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தார். ஒவ்வொரு வசனத்தையும் அந்த பாடு தான் இருக்குது. எங்கேயாவது வருது அந்த அவர் ஜாலியாக இருந்தார் இல்லையா? பாடுபட்டதுனால தான் நமக்கு ஆசீர்வதிக்கப்படுறோம். ஓகே, அடுத்ததில் உள்ள பகுதியில் அதுதான் வரப்போகுது. அதனால தான் அதெல்லாம் அதுக்கு அடுத்த பகுதியில் வரப்போகுது. இல்லை, அடுத்த பகுதியில் வரப்போகுது. என்ன சொல்கிறோம்? அவர் பாடுகள் பட்டதுனால நம்ம பாடுகள் பட வேண்டாம் அப்படின்னு இப்போ அப்படி தேவையில்லை, நம்ம பாடுகள் பட வேண்டியதில்லை. சரி, அடுத்த பகுதி போ. ஏசாயாவுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். 4, 5, 6 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நிறைய வந்து புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள்லாம் கோட் பண்ணப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நீங்கள் ரெடியாக இருங்க. முதல்ல ஆரம்பித்த மாதிரி போன நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பித்த மாதிரி பார்க்க போகிறோம் நிறையா பகுதியில். இப்போ 2 காரியங்களை நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. என்ன பார்த்துட்டு வந்தீங்கன்னா, சுவிசேஷம் எப்படி தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒன்று இதை பார்த்துட்டே வர்றோம். இன்னொன்று என்ன பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டை எப்படி வியாக்கியானம் பண்ணுவது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பழைய ஏற்பாட்டை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி இயேசு கிறிஸ்து இல்லாமல் பழைய ஏற்பாட்டை வச்சுருப்போம்னா நம்ம யூதர்களாக இருப்போம். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களாக இருக்க மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மூலமாகத்தான் நாம் பழைய ஏற்பாட்டையும் பிதாவையும் அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை நமக்கு கிடைச்சிருக்குது. சரி, 4, 5, 6 வசனங்களில் ரொம்ப அழகாக நாம் என்ன செய்தோம், அவர் என்ன செய்தார். இந்த பகுதி வந்து முக்கியமான பகுதி. ஏன்னா இதில் தான் பலியாடாக பதிலாடாக, அதாவது நமக்கு பலியாடாக இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்கும் பாவ நிவாரண பலி, போக்காடாக நம்முடைய பாவத்தை சுமந்தவர். 2 இதுக்கும் பலியானார் சுமந்தார்ங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு வரோம். அப்போ பலியானது வந்து பலியாடு, சுமந்தது வந்து போக்காடு. 2மே வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்கிறது. இந்த பகுதியில் நீங்கள் வந்து ஒரு இதை நீங்கள் கவனிக்கிறீங்களா? அவர், நாம், தேவன், இந்த ட்ரியோ 3 பேர், 3 இந்த கொஞ்சம் அப்படி பாருங்களேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க சொல்கிறேன்னா, இந்த 3 வார்த்தைகள் எப்படி வந்து ஒன்றோடு ஒன்று அப்படி பிணைஞ்சு வருதுன்னு பாருங்கள். அவர், நாம், தேவன். அவரோ நாமோ தேவனோ. என்ன அவர் என்னவென்றால் அவர் என்ன செய்தார் என்றால் நாம் என்ன செய்தோம் என்றால், ஆனால் தேவன் என்ன செய்தார் என்றால், இந்த 3 வந்து இந்த பகுதியில் பிணைந்து வரக்கூடியது. இன்னொரு ஒன்றே நீங்கள் பார்க்கணும். அதாவது எந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி எழுதியிருக்க, ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர். 2 வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும், நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்க. சப்ஸ்டிடியூஷன், ரெப்ரசன்டேஷன். சப்ஸ்டிடியூஷன் என்னென்னா இவங்க இடத்துல நான் வந்து இருக்கிறது சப்ஸ்டிடியூஷன், பதிலாக. ஆமாம்,
இன்னொரு நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு பதிலாக நான் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இது ரெண்டையுமே இயேசுவானவர் செய்தார். உங்கள் இடத்துலையும் அவர் இருந்தார், இந்த மனுஷனுடைய பாவத்தையும் அவர் ப்ரெசன்ட் பண்ணார். அங்கே போய் ரெண்டுமே அவர் செய்தார். ரெப்ரசன்டேஷனில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறது தான், ஆனால் சப்ஸ்டிடியூஷனில் அதுக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இந்த காலேஜில் சில சமயம் பையங்க சொல்லிட்டு போய் ஃப்ராக்ஸி அடிடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃப்ராக்ஸி அடித்த பிறகு அவர் வாங்குகிற திட்டையும் நம்ம தான் வாங்கிக்கணும். அவளுக்கு எல்லாத்தையும் வந்து அதாவது ஒரு ஆளுக்காக பிணையம் வைக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாடு சில நமக்காக ஆன் பிகாஃப் ஆஃப், நம்முடைய இடத்திலே, இன் அவர் பிளேஸ், நம்முடைய நம்மேல் வந்த, இந்த மாதிரி வசனங்கள்லாம் வரும் பொழுது நீங்கள் ரொம்ப தெளிவாக செய்கிறீங்க. இது அவருடையதல்ல, இது நமக்காக அவர் நம்முடைய பிரதிநிதியாக எடுத்துக்கொண்டார்.